நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம லாஸ்ட் வீடியோல எப்படி ஃபார்ம் கம்ப்ளீட்டா கிரியேட் பண்றது பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Fieldset and legendtag எப்படி ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் எழுதிக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பாடி டேக்ல ஃபார்ம் டேக் வந்து கொடுத்துருவோங்க. இந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் நம்ம Fieldset டேக் வந்து கொடுக்க போகிறோங்க. இந்த Fieldset டேக்குள்ளே தான் நம்ம ஃபார்ம் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்புட் ஃபீல்டுக்கு நேம் வந்து கொடுத்துருவோம். லேபிள் டேக் வந்து கொடுத்துட்டேங்க. என்டர் யுவர் நேம்னு கொடுத்துக்கிறேங்க. தென் டேக்கில் வந்து இன்புட் கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் ஐடி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். நேம்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். நேம் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். நேம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஐடி அட்ரிபியூட் நேம் அட்ரிபியூட் எதுக்கு கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். நான் இங்கே ஐடி அட்ரிபியூட்டுக்கு நேம்னு வேல்யூ கொடுத்தனால இங்கே லேபிள் டேக்கில் ஃபாரின் அட்ரிபியூட் கொடுத்து நேம்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் இங்கே பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். எனக்கு நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகணுனுக்காக. நெக்ஸ்ட் ஒரு லேபிள் டேக் கொடுத்துக்கிறேன். என்டர் யுவர் இமெயில்னு கொடுத்துக்கிறேன். டேக்கில் இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து இமெயில்னு கொடுத்துக்கிறேன். தென் ஐடி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இமெயில்னு கொடுத்துக்கிறேன். நேம் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இமெயில்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் லேபிள் டேக்கில் ஃபாரின் அட்ரிபியூட் கொடுத்து இமெயில்னு கொடுத்துக்கிறேன். தென் நீங்கள் பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். தென் லேபிள் டேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். டேக்கில் இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஐடியில் வந்து பாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நேம் அட்ரிபியூட்டில் வந்து பாஸ்ன்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் லேபிள் டேக்கில் ஃபாரின் அட்ரிபியூட் கொடுத்து இங்கேயும் நான் பாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் வேல்யூ. ஐடி அட்ரிபியூட்டில் பாஸ்ன்னு கொடுத்தனால தென் இங்கே ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகணுனுக்காக. தென் டேக்கில் வந்து லேபிள் கொடுத்துக்கிறேங்க. என்டர் யுவர் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். டேக்கில் இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து டெல்லுன்னு கொடுத்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டைப் நம்ம டெல்லுன்னு கொடுத்துக்கணும். தென் ஐடி அட்ரிபியூட்டில் ஃபோனுன்னு கொடுத்துக்கிறேன். தென் நேம் அட்ரிபியூட்டில் ஃபோனுன்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் இங்கே லேபிள் டேக்கில் ஃபாரின் அட்ரிபியூட் கொடுத்து ஃபோனுன்னு கொடுத்துக்கிறேன் வேல்யூவில். தென் நெக்ஸ்ட் வந்து பிஆர் டேக்னு கொடுத்துக்கிறேங்க. டேக்கில் இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டைப்பில் வந்து சப்மிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூலையும் சப்மிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த Fieldset டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இட் இஸ் யூஸ் டு குரூப் ரிலேட்டட் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னு சொல்கிறாங்க. மேக்கிங் இட் ஈஸியர் ஃபார் யூசர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த ஃபார்ம்னு சொல்கிறாங்க. யூசர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்க இந்த ஃபார்ம் சுற்றியும். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் ஸ்டோரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த Fieldset டேக்ல லெஜெண்ட்னு ஒரு டேக் வந்து கொடுக்கணுங்க. இந்த லெஜெண்ட் டேக் எதுக்கு கொடுக்குறோம்னா ஒரு கேப்ஷன் மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ நம்ம வந்து குரூப் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம், இது வந்து ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் அப்படி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு கேப்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு கேப்ஷன் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் லெஜெண்ட் டேக்ல கொடுத்தது. இப்படி தாங்க நம்ம Fieldset டேக் யூஸ் பண்ணுவோம், லெஜெண்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.